நான் சொல்றது நீ எழுதுறா. இன்னாரு மாவன் பல நேரத்துல கல்யாணம் கரெக்டா நேரத்துக்கு வந்தா சாப்பிட்டு மொய் போட்டு போலாம். அப்படி புரியுற மாதிரி கரெக்டா எழுதுன வரும் படிக்கிற கேள்னா. கருப்பன் கருப்பி ஆகியோரின் மூத்த மகன் பூபாலனுக்கும் குப்பன் குப்பி ஆகியோரின் இளைய மகள் ரூபிக்கும் ஆடி மாசம் ராவு காலம் 7:09 பெரியோர்களால் நிச்சயித்தபடியே அவர்கள் தள்ளிவிடப்படுகிறது. கரெக்டா இருக்குதுப்பா. சொந்தக்காரன் பேர் மட்டும் எழுதிரு. அந்த தள்ளி விடுவேன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி மொழியை மட்டும் போட்டு தள்ளி விடுற மாதிரி எழுதிருப்பா. லேட் பெருமாள் தாத்தா கோகிலா வரவேண்டா முன்னாடி எழுதி வச்சுக்கிறேன். ஓ லேட்னா செத்துறாங்க நேத்தனே. சத்துவ மொய்யை போட போறான். எங்க மாமா நிறைய 1000 மொய் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறேன்டா. மொய் ரொம்ப முக்கியம்டா. மொய் போடுறவனோட ரொம்ப முக்கியம்டா. இப்போ எவனா கையில காசு வச்சுக்கிறான்? எல்லாம் போன் தான். ஜிபிஎஸ் ஸ்கேனர் ஒன்று பெருசா போட்டு நோட்டீஸ் அப்படியே கொடுத்தலாம். நான் சொல்றேன் அச்சோ நாங்க நோட்டீஸை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவானுங்க. மொய் வெயி சோத்துல கை வெயின்னு ஒரு பேனர், பக்கத்துல ஒரு ஸ்கேனர். கொய்யால அதுல மிஸ் ஆனான்னு வச்சுக்கோ. பஞ்சு மிட்டாய், பாப்கார்னு, ஐஸ்கிரீம் எல்லாத்துலயும் ஸ்கேனர் போடா. அவனை அதுலயும் மிஸ் ஆனான்னு வச்சுக்கோ. சாண்டா பூச்சி என்னடா பண்றது? எப்படியே சாப்பிட வரணும். அப்போ ஒரு ஸ்கேனரை போறோம், தண்ணி கேன்ல ஒரு ஸ்கேனரை போறோம். அப்படியே மிஸ் ஆனாங்கன்னா கை காரத்துல பெரிய கண்ணாடி இருக்கும், அதுல ஒரு ஸ்கேனர் அடிச்சு விடலாம்னா. அதுல மிஸ் ஆனாதான் நான் பண்றேன்னு தெரியல. எப்படி கீழே வந்து டிஜே வாண்டா உட்காருவானுங்க. மைக் ஒன்று வாங்கி மொய் போட்டு அவங்க பேர் எல்லாம் படிச்சு கூச்சப்பட்டுன்னு மொய் போட்டுருவானுங்க. கொய்யால அதுலயும் மிஸ் ஆனான்னு வச்சுக்கோ. விடக்கூடாதுண்ணா, கூப்பிட்டு வச்சு கேட்டலாம் சுருக்குன்னு. எல்லாருக்கும் தபால் ஸ்கேனர் அனுப்புடா. இதுல மிஸ் ஆக மாட்டானுங்கடா.